காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லைன்னு 2வது எழுதிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன எழுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க போய் பாட்டை கேட்டு பாருங்க, மீதி இருக்கிற எல்லா வரியும் வந்து வித்யாசாகர் திட்டின வரியா இருக்கும். எப்படி திட்டினேன்னு இப்ப சொல்றேன். அவருக்கு தெரியும். இப்ப இந்த இது ஏற்கனவே ஒருத்தர் நான் பேசியிருக்கேன், அதை கேட்டார் அவரு. அப்படி ஹார்மோனி பெட்டில இருந்து எழுந்து ஆற தள்ளிவிட்டு அவர் சொன்னாரு, இனிமேல் நான் இசையமைக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் நீ பாட்டு எழுதுனாரு. லிங்குசாமி அந்த முதல் படம் கொடுத்தவர் வந்து என்ன ஒரு நாள் கூப்பிட்டார். இப்போ நம்ம ரன்னு ஒரு படம் பண்றோம், அதுக்கு வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். வித்யாசாகருங்கிற அவர் தான் இசையமைச்சார். அப்படின்னா நான் அவர் என்னை அறிமுகப்படுத்த கூட்டு போற அன்னைக்கு என் கையில வந்து 2 என்னுடைய கவிதை தொகுப்பை எடுத்துட்டு போயிருந்தேன். அப்ப நம்ம தான் பாட்டெல்லாம் எழுதி பாட்டு ஹிட் ஆயிருக்குல்ல. 2 தொகுப்பு தமிழக அரசு பரிசு கொடுத்துருச்சு. ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டின் பாரதியாருக்கு பிறகு மிகச்சிறந்த மகாகவி நம்ம தான், நமக்கே தெரியும்ல. அது எப்படி நடந்து போயிருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்க. தரையில கால் போகாம நடந்து போய் அவர்கிட்ட அப்படி கம்பீரமா நின்றுட்டு இருந்தேன். லிங்குசாமி ரொம்ப பவ்யமா அவர்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தினோடனே அவர் இப்படி ஒரு ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார். பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. 2 புத்தகத்தை ரொம்ப நானும் பணிவா கொடுத்தேன். இடது கையில் வாங்கி இப்படி தூக்கி போட்டார். அன்னைக்கு வந்து அவர் மிகச்சிறந்த மிக முக்கியமான இசையமைப்பாளர் அவர். அப்படி தூக்கி போட்டோன்னே எனக்கு வந்து என்ன சொல்வது என்று தெரியல. அப்போ என்ன பண்றதுன்னு உடனே அவர் கேட்டார், என்ன பாட்டு எழுதியிருக்காரு அந்த பையன் அப்படின்னு திருப்பி கேட்டாரு. சார், பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமா சொன்னார். என்னது பல்லாங்குழியில் வட்டம் பார்த்து, அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறாரு, நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயமா அப்படி ஒரு பாட்டா அப்படின்றாரு. எந்த இடத்துல அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கு, அவர் கேட்காத மாதிரி கேட்டாரு. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப, அதாவது கோவத்தினுடைய அலை வந்து கொஞ்சமா கூடிட்டே இருக்கு. பல்லாங்குழிங்கிறது குழி வட்டமா இருக்கும், அதை எப்படி ஒரு ரூபாய்க்கு பொருத்த முடியும், அது ஓமையை கூட பொறுத்த சரியில்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நிலா முகம்னா நிலா மாதிரியே சார் மூஞ்சி இருக்கும், தாமரை முகம்னா தாமரை மாதிரியே செதிலா மூஞ்சில் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஓமைக்கு சொல்றதான்னு நான். அவருக்கு லிங்குசாமிக்கு பயம். இல்ல பாரதி அப்படி இல்ல சார், அவருக்கு நான் எழுதுறது விருப்பம் இல்லை அப்படின்ட்டேன். லிங்கு, இந்த பையன் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், எனக்கு சென்டிமெண்டா முதல் படத்துல அவர் எழுதின பாட்டு தான் சார் பெரிய கிட்டாச்சு அப்படின்னு அவர் குரல்லாம் கம்மி சொல்றாரு. அவர் சொன்ன உடனே நான் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் நல்லா பாட்டு எழுதுவார்னு சொல்லல, முதல் படத்துல கிட்டாச்சு அதனால சென்டிமெண்டா கூட்டு வந்திருக்கேன்ட்டாரு வேற. அப்போ நல்லாவும் நம்ம எழுதுற போல இருக்கு அப்படின்ட்டு, என்னடா கொஞ்சம் கொஞ்சமா கவிஞனோட நிலைமை இப்படி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, எந்த சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், அந்த காதலிக்கு கடிதம் கொடுக்குறாங்களா சார், அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, இந்த பையன் எழுதி கொடுத்ததுக்கு லெட்டர் கொண்டு போய் கொடுக்க கூட தகுதி இல்லாத மாதிரி இருக்கான், இவனே லவ் லெட்டர் எழுதுற மாதிரி சிச்சுவேஷனுக்கு எப்படி பாட்டு எழுதுவான்னு கேட்டார் அவரு. இப்பெல்லாம் சிரிப்பா இருக்கலாம், அன்னைக்கு நான் சிரிச்சிருப்பேனா யோசிச்சு பாருங்க. பயங்கர எனக்கு கோபம். சரி ஓகே, நான் சொல்றேன், எழுதிட்டு வா, நான் இசையமைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சரி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் அப்படின்னு கேட்டேன். சொல்றேன் அப்படின்னு. அது வந்து கடிதம் எழுதுற மாதிரி சிச்சுவேஷன், அன்புலன்னு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னாரு. கடிதம் வழக்கமா அன்புலன்னு தானே ஆரம்பிப்போம். அவர் முதல்ல சொல்றாரு அன்புலன்னு ஆரம்பிக்காதேன்ட்டாரு. எனக்கு வந்து கண்டிப்பா நமக்கு பாட்டு கொடுக்கறதுக்கான ஐடியாவே இல்லை போல இருக்கு. நான் உடனே வந்து, சரி சார், அன்புள்ள மான்வெளி ஆசையில் ஒரு கடிதம் அப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது அன்புள்ள, ஏதாவது அன்புள்ள வரக்கூடாதுங்கிறேன், திருப்பி அந்த பாட்டே சொல்றேன் அப்படின்னாரு. சார், கண்மணி அன்போடு காதலன், இந்த கண்மணி தென்றல் நிலா பூ இதெல்லாம் சொல்லாத, ஏதாவது வித்தியாசமா சிந்திக்கணும் அப்படின்னாரு. என்னடா ஒண்ணுமே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா, அதாவது எழுதக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வரிசையா சொன்னாரு. அப்புறம் வந்து கடிதம் எழுதும்போது, நான் இங்க நலம், நீ எங்க நலமா, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா, நீ குளிச்சியா நான் குளிக்கல, உலகமே நீதான், உயிரே நீதான், இதெல்லாம் தான் காதல் பாட்டுல இருக்கும், இதெல்லாம் எழுதக்கூடாதுன்றார். நான் அவ்வளவுதான் பொறுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இந்த உரையாடல் நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல விருட்டுன்னு காந்தியை பார்த்த பாரதி கிளம்பி போனால, அது மாதிரி சட்டுன்னு கிளம்பிட்டேன். கிளம்பி, சார் நான் பாட்டு எழுதல, இவருக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்றேன் இந்த படத்துக்கு நீங்க ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் பார்க்கறது நல்லது அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். கோச்சிட்டு வந்துட்டேன். இரவு ஒரு 10 மணி இருக்கும். நான் நண்பர்களே, நான் இப்போதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன், உங்களை தூக்கிவிட நினைக்கக்கூடிய ஆசிரியன், இவர்களால் தான் நம்ம வாழ்க்கை திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப லிங்குசாமி வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பாரதி நீங்க நடந்துகிட்டதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது இயல்பா உங்களுக்கு வரக்கூடிய கோபம், ஆனா வந்து கோச்சிட்டு எழுதாம போயிடக்கூடாது, அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சு எழுதுங்க அப்படின்னாரு. இல்ல சார், லெட்டர் வேறு சிச்சுவேஷனு, இதுல அன்புலன்னு எழுதக்கூடாதுன்னு சொல்றாரு, நான் எப்படி சார் பாட்டு எழுதுறதுன்னு கேட்டேன். இல்ல ஏதோ ஒன்று இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. இல்ல சார், அவர் நான் எழுதுறது, இன்னொருவர் மீது உங்களுக்கு வெறுப்பே இருந்தாலும் கசப்பே இருந்தாலும் அதை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை காட்டாதீங்கன்னாரு அவர். அது ரொம்ப முக்கியமான, வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் சொன்னாரு,
எழுதி பழகுங்க, எழுதிட்டு வாங்க, நல்லா இல்லைன்னு அவருக்கு நிராகரிக்கிட்டோம். இல்லை சார் நான் எழுதாமே நிராகரிச்சிட்டாரு. இல்லை எழுதிட்டு வாங்க நிராகரிக்கிட்டோம் அப்படின்னாரு. நான் எங்க எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்கார்ந்துருந்து ஒரு சித்த மனநிலை வரும்ல, அந்த சித்த பிரம்மையில நான் உடனே புத்தகத்துல எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது சித்தர் பாடல் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். நான் சித்தர் பாட்டை எடுத்து படிச்சுட்டே இருக்கும்பொழுது அதுல பெண்ணென்னு மாய பிசாசு பிடித்தாட்கொண்டால்னு ஒரு வரி. நான் தனி அறையில நான் மட்டும் இருக்கேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு சித்தர் பாட்டை எடுத்து ஒருத்தன் படிக்கிறான்னா அவன் எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. பெண் என்னும் மாய பிசாசா அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்றுட்டேன். நான் ஏன் பிசாசுன்னு சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அன்பு மிகும் பொழுது மரியாதை இயல்பாக குறையும் தான். பாரதி சொன்னான், ஜெயகாந்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னான். அப்படிலாம் ஒரு உண்மையில சொல்லலாமா? அவ்வளவு பெரிய ரேட்டு. அன்பு மிகுந்துருச்சு, அதனால சொல்றோம் நம்ம. அதனால வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் நாளைக்கு ஆசிரியர் போய் ஏதாவது அன்பு மிகுந்துச்சுன்னு சொல்லிட்டு வாடா போடாங்கன்னு கூப்பிடாதீங்க. நான் சும்மா ஒரு மேடைக்காக சொல்றதா எல்லாமே. அப்புறம் வந்து யோசிச்சிட்டே இருந்தோடனே பிசாசே சும்மா இரு அப்படின்னு ஒரு குழந்தைய கொஞ்சம் நம்ம செல்லம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே வந்து கடுமையான சொற்கள் வந்து எழுந்துடும் எப்பவுமே இயல்பா. பிசாசுனா பிரியமற்றது, காதல்னா பிரியம். சரி ரெண்டுமே அந்த சித்தர் பட்டா அப்படியே மாத்திருவோம்னு சொல்லிட்டு பெண்ணு மாய பிசாசுனார்ல, அந்த பெண்ணுக்கு பதிலாக காதலை போட்டு பிசாசை சேர்த்து காதல் பிசாசேன்னு மட்டும்தான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ தூங்குனேன்னு எனக்கு தெரியல. மறாவது நாள் காலையில என்னோட நண்பர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து தொலைபேசி பண்ணார். முதல் நாள் நடந்த சம்பவங்கள்லாம் எவ்வளவு இருந்திருக்கு, இப்படி ரொம்ப வேதனை மிகுந்த சம்பவங்களா இருந்துச்சா. அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பாருக்க அப்படின்னு கேட்டாரு. ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். அந்த பக்கத்துல இருக்கிறவன், என்னப்பா அவன் பாட்டு வந்து ஊரு பூரா கேக்குது, நீ என்ன எப்படி சொல்ற, ஏதோ இருக்கேங்கிற, நல்லா இருக்கேன்னு சொல்லு இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லு, அது என்ன ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு உடனே நான் வந்து அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் இங்க நலம் நீங்க நலமெல்லாம் எழுதாதுன்னு சொன்ன உடனே நலத்துக்கும் நலம் இல்லாத இடையில ஏதோ சௌக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்குங்கிறத அவன் ஃபோன் பண்ண பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது. காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லைன்னு 2வது எழுதிட்டேன். இப்ப இதுக்கப்புறம் என்ன எழுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க போய் பாட்டை கேட்டு பாருங்க, மீதி இருக்கிற எல்லா வரியும் வந்து வித்யாசாகர் திட்டின வரியா இருக்கும். எப்படி திட்டினேன்னு இப்ப சொல்றேன். அவருக்கு தெரியும். இப்ப இது ஏற்கனவே ஒரு நான் பேசியிருக்கேன், அதை கேட்டார் அவரு. காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை, அது நம்ம வீட்டுல தனியா இருக்கிறது, தவிப்புகள் பரவாயில்லை, எழுத முடியலைங்கிற தவிப்பு, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லை. இது எல்லாமே நம்ம சுச்சுவேஷன் தான், கதைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் நான். காலையில ஒரு 10-11 மணி இருக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் 2 சக்கர வாகனத்துல வந்தாரு. வந்து மரியாதை இன்னைக்கு கம்போசிங் இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் கூட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னாரு. அற்புதமான தோழர்கள் எனக்கு வாய்த்தவர்கள். உடனே அவர் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போகும்போது கண்ணெல்லாம் சிவந்து இருக்கு, நைட்லாம் எழுதினீங்க போல இருக்கு, நிச்சயம் சிறந்த பாட்டமா இருக்கும் அப்படின்னாரு. நீ வேறையா, நான் எழுதின பாட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எழுதினீங்க அப்படின்னாரு. உடனே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கனவு என்னை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கார் மேல போய் டம்முன்னு போதுனா, இப்படியே செத்து போனால் பரவாயில்லை அப்படின்னு அதுல இருக்கு, அந்த வரியில இருக்கும். அதுல அவர் உடனே விழுந்துட்டா, 2 பேரும் விழுந்துட்டோம். பார்த்தா எனக்கு ஒண்ணுமே ஆகல, அவரு காயம். எனக்கு என்னன்னா அன்னைக்குதான் முதல்ல விழுந்தா நமக்கு காயம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா கம்போசிங் வந்து கவிஞருக்கு அடிப்பட்டதுனால கம்போசிங் தள்ளி வச்சிருவாங்கல்ல. பார்த்தா அவர் உடனே ஐயோ அற்புதமான வாய்ப்பு, நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நான் திருப்பி அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி திருப்பி போனாக்க முதல் நாள் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வித்யாசாகர் ஸ்டுடியோ, அதே மாதிரி திண்டு போட்டு 6 மணி பட்டோட அவர் உட்காந்துருக்காரு. எய்தாப்புல லிங்கசாமி இருக்காரு. ஒரே ஒரு பேப்பரை சுத்திட்டு போறேன், கீழே அதெல்லாம் மண் பட்டுருச்சு. இந்த பிசாசுக்கு எவ்வளவு கதை இருக்கு பாருங்க. அதெல்லாம் மண்ணு போட்டு நேராக போன உடனே அவர் லிங்கசாமிட்ட அந்த பேப்பர் கொடுத்தேன். என்னங்க ஒரு பேப்பர் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. இந்த ஒரு பேப்பர் எழுதுறதுக்கே ஒரு நைட் ஆயிருக்கு நமக்கு, அது அவருக்கு தெரியல. நான் உடனே காட்டினோடனே அவர் உடனே சொன்னாரு, நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாரு. அவரு தெளிவா முடிவு பண்ணிட்டாரு, நிச்சயமா இந்த பையன் நல்லா இருக்க மாட்டான், அவர்கிட்ட கொடுத்து அவனே திட்டுவாயினுங்கிற மாதிரி டக்குன்னு கொடுங்கன்னாரு. நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அது வித்யாசாகர் வாங்கி படிச்சார். படிச்சுட்டு தூரத்துல நின்றுட்டு இருந்தேன். என்னை இப்படி கை வச்சு இங்க கிட்ட வாங்குற மாதிரி இப்படி கூப்பிட்டாரு. எனக்கு முதல் நாள் ஃபுல்லா திட்டினாரு. 2வது நாள் இவ்வளவு மோசமா எழுதியிருக்கேன், அரைஞ்சிருந்துல போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டே சீரியஸா நான் போனேன். போன உடனே அந்த ஆர்மணிய பெட்டியில் வைத்து விட்டு அந்த கவிதையை மொத்தமா வாய்ச்சார் அவர். காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கனவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லை, இப்படியே செத்து போனால் பரவாயில்லை அப்படின்ட்டு கிட்ட வந்து அப்படி நின்று அப்படி ஹார்மோனி பெட்டில இருந்து எழுந்து ஆற தள்ளிவிட்டு அவர் சொன்னாரு, இனிமேல் நான் இசையமைக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் நீ பாட்டு எழுதுனாரு. நான் உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையா சொல்றாரா நான் உடனே சார் அப்படின்னா, இல்ல நேற்று அப்படி உன்னை கடிந்து கொண்டதுனால தானே இவ்வளவு சிறப்பா எழுதியிருந்தேன் அப்படின்னாரு. சார் இது தெரியாம நைட்டு ஃபுல்லா உங்களை திட்டேன் சார் நான், அது பரவாயில்லன்னு சொன்னார். அவர் இசையில் மட்டும் நான் 300 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு வார்த்தையை நாம் என்னவாக புரிந்து கொள்கிறோம் என்பதுலதான் ரொம்ப அடிப்படையான விஷயமே இருக்கு. வாழ்க்கையில் கூட அப்படிதான்.
பிசாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசு நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கணவனை கொத்தி தின்றால் பரவாயில்லை. இருவகளும் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை, இப்படியே செத்து பொன்னால் பரவாயில்லை. காதல் பிசாசே காதல் பிசாசே காதல் பிசாசே காதல் பிசாசே. கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சினங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ நீ நீ. கொஞ்சம் சினங்கள் கொஞ்சம் பதங்கள் கற்றுக் கொடுத்தாய் நீ நீ நீ. ஐயோ ஐயோ அருமை சைக்கும் பூவாசம் நீ தந்த போனாயடி. பையா பையா என் சுவாசத்தில் ஆன்வாசம் நீ என்று ஆனாயடா. அடிப்பொடி குறும்புக்காரி அழகான கொடுமைக்காரி முச்சம் முட்டம் தந்தால் பரவாயில்லை. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசு நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. காதல் பிசாசே காதல் பிசாசே. கொஞ்சம் சிரித்தாய் கொஞ்சம் மறைத்தாய் வெட்க கவிதை நீ நீ நீ. கொஞ்சம் துடித்தாய் கொஞ்சம் நடித்தாய் இரட்டை பிறவி நீ நீ நீ. அம்மா அம்மம்மா என் தாயோட்டும் பேசாத மௌனத்தை நீ சொன்னாய். அப்பா அப்பப்பா நான் யாரோடும் பேசாத முத்தத்தை நீ தந்தாய். 5 வயது பிள்ளை போலே அச்சச்சோ புச்சத்தாலே கொஞ்சி என்னை கொண்டால் பரவாயில்லை. காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசே நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கணவனை கொத்தி கண்டால் பரவாயில்லை. இருவர்களும் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை. இப்படியே செல்லும் பொன்னால் பரவாயில்லை. நண்பர்களே, ஒரு பாடல் உருவாவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் நம் கவிஞர்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், அந்த பாடல் வரிகளை கேட்டு நம்ம ஒரே ஒரு நிமிடத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வரியில் சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பாருங்கள், அவங்களோட திறமைகளை பாருங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் உடனே நிராகரிக்காமல், அது எப்படி அதாவது பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்களும் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. அதை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு நம்ம செல்ல வேண்டும் என்பதே இதன் நோக்கம். தேங்க்யூ. பாய். அருண் மேக்ஸ் மாஸ்டர்.